நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் திருச்செந்தூர் கிறிஸ்டி யூடியூப் சேனல். Hi, today we are going to study one topic from spoken English. How to speak easily by studying the grammar. கிராமரை படித்து எப்படி பேசலாம், அதாவது கிராமர் டைப் ஸ்போக்கன் இங்கிலீஷ். அநேகர் இதை கடினமாக நினைப்பார்கள். சிலர் கிராமர் டைப் ஸ்போக்கன் இங்கிலீஷை அதிகமாக விரும்புவார்கள். நான் ஒரு மொழியை கற்க வேண்டுமென்றால் முதலாவது கிராமர் டைப் ஸ்போக்கன் இங்கிலீஷை படிப்பேன். டென்ஸை படிப்பேன். ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ். அவைகளை படித்து கொண்டு அதன் மூலமாக வாக்கியங்கள் அமைத்து பேசுவேன். லேர்ன் அ லாங்குவேஜ் வித்தின் 30 days. உண்மைதான், 30 நாட்களில் ஒரு லாங்குவேஜை படிக்க முடியும். ஆனால் படிக்கிற முறை தெரிந்து கொண்டால் எந்த லாங்குவேஜையும் படித்து கொள்ளலாம். If you know the basic things, you can learn any language and speak in that language. ஆகையினாலே அடிப்படை விஷயங்களை தெரிந்து கொண்டால் போதும். எத்தனை லாங்குவேஜ் வேண்டுமானாலும் படிக்கலாம். 9 லாங்குவேஜ், 10 லாங்குவேஜ், 20, 40, 50 லாங்குவேஜ் கூட படிக்க முடியும். ஆகினால் அடிப்படை விஷயங்களை நன்றாக கற்க வேண்டும். இன்றைக்கு எதிர்காலத்தில் ஃப்யூச்சர் டென்ஸில் வாக்கியங்கள் அமைப்பது குறித்து பார்க்க போகிறோம். ஃப்யூச்சர் டென்ஸ் என்று சொல்லும்போது பி வேர்ப்ஸ், அதை உபயோகித்து எப்படி நாம் பேசுவது. பி வேர்ப்ஸ், வாட் ஆர் த பி வேர்ப்ஸ் இன் ஃப்யூச்சர் டென்ஸ்? ஃப்யூச்சர் டென்ஸில் எது பி வேர்ப்ஸ் அப்படின்றால் ஷால் பி, வில் பி. ஷால் பி, வில் பி. தேர் ஆர் 2 பி வேர்ப்ஸ் இன் ஃப்யூச்சர் டென்ஸ். அதைத்தான் போர்டில் எழுதியிருக்கிறேன். பி வேர்ப்ஸ் ஷால் பி, வில் பி. ஷால் பி எதற்கு வரும், வில் பி எதற்கு வரும் என்று அட்டவணைப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஐக்கு ஷால் பி, விக்கு ஷால் பி, மற்ற எல்லாவற்றிற்கும் வில் பி. ஷால் பி, பி என்றால் இரு என்ற அர்த்தம். ஷால் பி என்ற வார்த்தைக்கு, என்ற வினைச்சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்றால் இருப்பேன். ஷால் பி என்றால் இருப்பேன். ஐ ஷால் பி, நான் இருப்பேன். யூ வில் பி, நீ இருப்பாய். ஹீ ஷால் பி, அவன் இருப்பான், அவர் இருப்பார். ஷீ ஷால் பி, அவள் இருப்பாள், இவள் இருப்பாள். அவர் இருப்பார், இவர் இருப்பார். we shall be, நாங்கள் இருப்போம். you will be, நீங்கள் இருப்பீர்கள். they will be, அவர்கள் இருப்பார்கள், இவர்கள் இருப்பார்கள். எனவே இவ்வாறு இதனுடைய அர்த்தத்தை தமிழில் சொல்லிக்கொள்ள வேண்டும், சொல்லி பார்க்க வேண்டும். I shall be, நான் இருப்பேன். I shall be here, நான் இங்கே இருப்பேன். நான் 4 மணிக்கு இங்கே இருப்பேன்னு சொல்லுவோம். அப்படின்னா எப்படி சொல்லணும்? 4 மணிக்கு, at 4 o'clock, சரியா 4 மணிக்கு. I shall be here at 4 o'clock, நான் 4 மணிக்கு இங்கு இருப்பேன். I shall be here at 4 o'clock. எனவே நான் இருப்பேன் என்று சொல்லும்போது I shall be. we shall be, நாங்கள் இருப்போம். நாங்கள் இங்கே இருப்போம். we shall be here. நாங்கள் காலேஜில் இருப்போம். we shall be in the college. நாங்கள் திருச்செந்தூரில் இருப்போம். we shall be in திருச்செந்தூர். in திருச்செந்தூர், திருச்செந்தூரில்.
we shall be in திருச்செந்தூர், நாங்கள் திருச்செந்தூரில் இருப்போம். இதில் ப்ராமிஸ் பண்ணும்போது, வாக்கு கொடுக்கும்போது, கண்டிப்பாக இருப்பேன் என்று சொல்லும்போது ஷால் போடக்கூடிய இடத்தில் வில்லும், வில் போடக்கூடிய இடத்தில் ஷாலும் போட வேண்டும், மாற்றி போட வேண்டும். உறுதியாக இருப்பேன் என்று சொல்லும்போது ஷால் பதிலாக என்ன பண்ணும்? வில். அப்போ இந்த இடத்துல வில் பி, ஐ வில் பி ஹியர், நாளைக்கு நான் கண்டிப்பாக இங்கே இருப்பேன் அப்படின்னா டுமாரோ ஐ வில் பி ஹியர். ஷால் பி போல என்ன போடணும்? வில் பி. மாற்றி போட்டால் அது கண்டிப்பாக. ப்ராமிஸ் பண்ணணும், ப்ராமிஸ் பண்ணி சொல்லும்போது இதில் மாற்றி போடணும். மாற்றி போட்டு பார்ப்போமா? ஐ வில் பி, நான் இருப்பேன். யூ ஷால் பி, நீ இருப்பாய். ஹீ ஷால் பி, அவன் இருப்பான், அவர் இருப்பார். இட் ஷால் பி, அது இருக்கும். வி ஷால் போல வில் போடணும். வி வில் பி, நாங்கள் இருப்போம். யூ ஷால் பி, நீங்கள் இருப்பீர்கள். தே ஷால் பி, அவர்கள் இருப்பார்கள். கொஞ்சம் வேடிக்கையாக தெரியும், ஆனால் இதில் ஒரு சிலருக்கு தெரியும். பாடங்களிலும் நடத்தியிருக்கிறார்கள், சொல்லியிருப்பார்கள். ஐ ஷால் பி இப்போ என்ன பண்ணும்? ஐ வில் பி. இன்றைக்கு நாம் என்ன தலைப்பிலே படித்து கொண்டிருக்கிறோம் என்றால் வில் பி ஷால் பி அல்லது ஷால் பி வில் பி. ஐ ஷால் பி என்று சொல்லும்போது நான் இருப்பேன். பாருங்கள், நாளை விடுமுறையாக இருக்கும், நாளை விடுமுறையாக இருக்கும். டுமாரோ வில் பி a holiday, டுமாரோ வில் பி a holiday. நாளை வேலை நாளாக இருக்கும், வேலை நாள், ஒர்க்கிங் டே. அப்படி என்றால் டுமாரோ வில் பி a ஒர்க்கிங் டே. எனவே ஒரு தலைப்பை படிக்கும்போது அதற்கு ஒரு சில உதாரணங்களை அல்லது ஒரு உதாரணத்தை படித்து கொள்ள வேண்டும். எனவே உங்களுக்கு சந்தேகங்கள் வரும்போது நீங்களாகவே சரியாக வாக்கியங்களை அமைக்க முடியும். ஷால் பி, வில் பி. இப்பொழுது இரண்டாவது வகையான வாக்கியங்களை பார்க்க போகிறோம். முதலாவது வகையான வாக்கியம் வில் பி ஷால் பி. இருப்பேன், நாளை இங்கே இருப்பேன், நாளை விடுமுறையாக இருக்கும். இரண்டாவதாக பார்க்கும்போது அந்த வாக்கியத்திலே ஒரு அட்ஜெக்டிவ் உபயோகப்படுத்தப்படுகிறது. ஆனால் அது எவ்வாறு உபயோகப்படுத்தப்படுகிறது? அது வினைச்சொல்லாக, வேர்பாக. பி ஹாப்பி. ஹாப்பி என்றால் அது ஒரு அட்ஜெக்டிவ். ஹாப்பினஸ் யாருக்கு இருக்கிறதோ அதுதான் ஹாப்பி. எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னா ஐ ஆம் ஹாப்பி. நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்கள், யூ ஆர் ஹாப்பி. நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆர் யூ ஹாப்பி? எனவே ஹாப்பி என்ற வார்த்தை அட்ஜெக்டிவ். ஐ ஆம் ப்ரவுடு, நான் பெருமைப்படுகிறேன். ப்ரைடுன்னா பெருமை. யாருக்கு இந்த ப்ரைடு இருக்கோ அவங்க என்ன சொல்லுவாங்க? ப்ரவுடுன்னு சொல்லுவாங்க. ஐ ஆம் ப்ரவுட், நான் பெருமைக்காரன் அல்லது நான் பெருமையாக இருக்கிறேன். யூ ஆர் ப்ரவுட், நீங்கள் பெருமையாக இருக்கிறீர்கள், நீங்கள் பெருமைக்காரர், நீங்கள் பெருமைப்படுகிறீர்களா? ஆர் யூ ப்ரவுட்? அப்படியெல்லாம் பார்க்கிறோம். இந்த வில் பி ஷால் பியில் இந்த அட்ஜெக்டிவ் சேரும்போது வேர்பாக மாறுது. ஒரு வாக்கியத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஐ ஆம் ப்ரவுட், நான் பெருமைப்படுகிறேன். நான் என்னுடைய பள்ளிக்கூடத்தை பற்றி நான் பெருமைப்படுகிறேன். ஐ ஆம் ப்ரவுட் ஆஃப் மை ஸ்கூல். அந்த வாக்கியத்தை படித்து கொள்ளுங்கள். எவ்வாறு உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது என்பதை பார்க்க வேண்டும். ப்ரவுட் உபயோகப்படுத்தும் போது ஆஃப் வந்திருக்கிறது.
OF ஆஃப். ஐ ஆம் ப்ரவுட், நான் பெருமைப்படுகிறேன். ஐ ஆம் ப்ரவுட் ஆஃப் யூ, நான் உங்களை குறித்து நான் பெருமைப்படுகிறேன். ஐ ஆம் ப்ரவுட் ஆஃப் மை ஃபேமிலி, நான் என்னுடைய குடும்பத்தை குறித்து பெருமைப்படுகிறேன். ஐ ஆம் ப்ரவுட் ஆஃப் மை டேடி, நான் என் அப்பாவை குறித்து பெருமைப்படுகிறேன். ஐ ஆம் ப்ரவுட் ஆஃப் மை டீச்சர்ஸ், நான் என்னுடைய டீச்சர்ஸை குறித்து நான் பெருமைப்படுகிறேன். ஆகையினால் ஐ ஆம் ப்ரவுட். இப்பொழுது அது ஃப்யூச்சர் டென்ஸில் வரும்போது ஐ வில் பி ப்ரவுட், ஐ வில் பி ப்ரவுட், நான் பெருமைப்படுவேன். ஐ வில் பி ப்ரவுட் ஆஃப் யூ, நான் உங்களை குறித்து நான் பெருமைப்படுவேன். ஐ வில் பி ப்ரவுட் ஆஃப் மை கண்ட்ரி, நான் என்னுடைய நாட்டை குறித்து நான் பெருமைப்படுவேன். ஐ வில் பி ப்ரவுட். வி வில் பி ஹாப்பி. இப்போ ப்ரவுடுங்கிற இடத்துல என்ன போட்டுவோம்? ஹாப்பி. ஹாப்பி என்பது அட்ஜெக்டிவ். இந்த வில் பியில் சேர்ந்து அது வேர்பாக மாறுகிறது. வி வில் பி ஹாப்பி, நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம். வி வில் பி ஹாப்பி. இஃப் யூ அட்டெண்ட் த மேரேஜ், நீங்கள் திருமணத்திற்கு வந்தால், இஃப் யூ அட்டெண்ட் தி மேரேஜ் வி வில் பி ஹாப்பி, நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம். எப்படி? நீங்கள் உங்களுடைய குடும்பத்துடன் வந்தால், சொல்லுவோம், பேசும்போது சொல்லுவோம், நீங்கள் குடும்பத்தோடு வந்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை, நாங்கள் சந்தோஷம் அடைவோம். வி வில் பி ஹாப்பி இஃப் யூ அட்டெண்ட் த மேரேஜ் வித் யுவர் ஃபேமிலி, நீங்கள் உங்கள் குடும்பத்துடன் வந்தால், திருமணத்திற்கு வந்தால் நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம். ஸோ வி வில் பி ஹாப்பி இஃப் யூ அட்டெண்ட் த மேரேஜ் வித் யுவர் ஃபேமிலி. We will be happy. Be verbs வரும்போது will be, shall be. ஆகினால் will be என்பதை பொதுவாக எல்லாவற்றிலும் நாம் உபயோகப்படுத்துகிறோம். இதை பார்த்து எதற்கு shall be போடணும், will be, அதனால் எல்லாவற்றிலுமே will be போடும். அப்படி போட்டாலும் தப்பு இல்லை. உங்களுக்கு எது உபயோகப்படுத்த வசதியாக இருக்கிறதோ போட்டுங்க. ஆனால் வில் பி போடக்கூடிய இடத்துல ஷால் பி போட்டால் அது உறுதி. கண்டிப்பாக என்று சொல்லும்போது வில் பி போடக்கூடிய இடத்துல ஷால் பியும், ஷால் பி போடக்கூடிய இடத்துல வில் பியும் மாற்றி போட வேண்டும். ஸோ ஐ வில் பி தேர், டுமாரோ வில் பி ஹாலிடே, ஐ வில் பி ஹியர், ஐ வில் பி ஹியர் இன் த ஈவினிங், நான் சாயங்காலத்தில் இங்கே இருப்பேன். ஆகினாலே பிரதானமாக முக்கியமாக 2 விதமான வாக்கியங்கள் வருகின்றன. அந்த 2ஐ தான் 3ஆக மாற்றி போட்டிருக்கிறேன். 3 உதாரணங்களாக நான் கொடுத்திருக்கிறேன். we will be happy, I will be proud, we will be proud. ஃபியூச்சர் டென்ஸ் பி verbs வந்து will be, shall be. பி என்றால் இரு என்ற அர்த்தம். ப்ரெசன்ட் டென்ஸில் வரும்போது பி. பி verbs am, is, are. ஐ ஆம், நான் இருக்கிறேன். தமிழில் சொல்லியிருப்பார்கள், நான் இருக்கிறேன். பி verbs பாஸ்ட் டென்ஸில் வரும்போது நான் இருந்தேன், ஐ வாஸ். நாங்கள் இருந்தோம், we were. அதைத்தான் இப்போது ஃபியூச்சர் டென்ஸில் நாம் படிக்கிறோம். வில் பி, ஷால் பி. நான் இருப்பேன், நாங்கள் இருப்போம், we shall be, we will be. ஆகினால் இது முக்கியமான இது இலக்கணம், பேசுவதற்கு பயனுள்ளது. ஆகினால் இது கஷ்டமாக இருக்கிறது என்று விளங்கிக்கொள்ள கஷ்டமாக இருக்கிறது என்று அப்படியே ஒதுக்கிவிட முடியாது. அநேகர் இந்த இலக்கணத்தை விட்டுவிடுவார்கள். ஆனால் அந்த சந்தர்ப்பம் வரும் பேசுவதற்கு, ஆனால் அதை புறக்கணிக்க முடியாது. கற்றுக்கொள்ளுங்கள், விளங்கிக் கொள்ளுங்கள், தமிழில் விளங்கிக் கொள்ளுங்கள். பின்னர் அதை ஆங்கிலத்தில் சொல்லி பாருங்கள். ஒரு உதாரணம் அல்லது 2 உதாரணங்களை படித்து கொள்ளுங்கள். படித்து கொண்டு அவற்றை பேசுங்கள். நாளைக்கு விடுமுறை அப்படி சொல்லணுமா? டுமாரோ வில் பி a ஹாலிடே, நாளைக்கு விடுமுறையாக இருக்கும். நாளைக்கு வேலை நாளாக இருக்குன்னு சொல்லணுமா? டுமாரோ வில் பி a ஒர்க்கிங் டே. படித்ததை பேசுங்கள், அதுதான் ரகசியம். படித்ததை பேசினால் நீங்கள் சுலபமாக பேச முடியும்.
இன்றைக்கு அநேகர் பல மொழிகளை பேசுகிறார்கள். எவ்வாறு? படிக்கிறார்கள். படித்ததை பேச வேண்டும். ஒரு மொழியை படித்த பின்னர் அதில் நமக்கு ஒரு 10 வாக்கியங்கள் படிக்கிறோமா, அந்த 10 வாக்கியங்களை பேச வேண்டும். தினமும் உங்களுக்கு அந்த சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்றன. ஆகினால் உங்களுக்கு அந்த ஆசை இருக்க வேண்டும், பேச வேண்டும் என்ற ஆசை இருந்தால் மட்டும் போதும். You can learn many languages as you like, but you should have the interest. Okay, bye. See you then in the next video.